பாலாவை நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையனாக நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது சாதாரணமாக வந்தாப்புல, ஒரு கிராமத்துலேருந்து வந்தாப்புல, வந்து கஷ்டப்படுறாப்புல, கிடைக்கிற காசில் அடுத்தவங்களுக்கு உதவுற ஆட்டோ வாங்கி தர்றாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, 2 பையிலேருந்து காசு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வர்ற காசில் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்ம என்ன முதல்ல ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஒருத்தன் வந்து பப்ளிசிட்டி வெறிய என்ன பண்ணுவான்னா, வீடியோ எடுத்து போட சொல்லுவாங்க. கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, தம்பி ஃபோட்டோ எடு அண்ணனே, ஸ்லேட்டு நோட்டு புஸ்தகம் தரேன் அப்படின்னு எடுப்பாங்க. இது சாதாரண மனிதர்கள் நினைக்கக்கூடியது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது கட்சிக்காரர்கள் நினைக்கக்கூடியது. அதே அவன் அடுத்த ஸ்டேஜில் போய் 5 கேமரா போடு தம்பி, ட்ரோன் போடு, மேலேருந்து ஒரு ஆங்கிள் எடு, நோட்டு புஸ்தகம் கொடுக்குறத, அடியிலேருந்து ஒன்று எடு, சைடில் எடு அப்படின்னு ஒருத்தன் இவன் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறான்னு அர்த்தம். இன்னொருத்தன் இருக்கான், அந்த பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது ட்ரெஸ்ஸு மாற்றுறது வரைக்கும் காமிச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேஜில் ஏறுறது அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பிள்ளை வரும்போதே அழுதுகிட்டு வரணும், இவன் அப்படி கதறணும், அப்படியே 2 பேரும் கட்டி பிடிக்கணும், மக்கள்லாம் அழுகணும். இது வந்து எமோஷ்னல் டச். இதுதான் வந்து சோசியல் மீடியா உலகத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போட்டிருக்க திட்டம். இப்போ இலுமினாட்டியை பற்றியெல்லாம் பேசுவாங்கல்ல, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ரஷ்யா இருக்குது, இது இருக்குது, இவன் இதை கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறான், இந்த ஆட்சியை கவுக்கணும்னு பார்க்குறான், இங்கே இதை பிடிக்கணும்னு பார்க்குறான், பாலஸ்தீனத்தை அழிக்கணும்னு பார்க்குறான், அதை டோட்டலாக கபலீகரம் பண்ணணும்னு பார்க்குறான், ஈரானை தூக்கணும்னு பார்க்குறான், ஸ்ரீலங்காவை ஆட்டையை போடணும்னு பார்க்குறான், திருவண்ணாமலையில் தலா அமைக்கணும்னு பார்க்குறான், சைனா பார்டர் தூக்கணும்னு பார்க்குறான் இருக்குல்ல. இதெல்லாம் பழைய அரசியல். இப்போ அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை வச்சு அமெரிக்கா உட்பட, அமெரிக்க அதிபர் உட்பட எல்லாத்தையும் நீ டானா நான் டானான்ற மாதிரி தான்.